Hello guys, I'm from Australia. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோடு ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் அந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும். ஒன்ஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் ரிப்பீட்டடா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்று ஃபார் லூப், இன்னொன்று வைல் லூப் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து do while. இந்த லூப்ல எனக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று என்ட்ரி செக் லூப், இன்னொன்னு எக்ஸிட் செக் லூப். இந்த என்ட்ரி செக் லூப் அப்படின்னா என்னன்னா எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எக்ஸிட் செக் லூப் அப்படின்னா என்னன்னா எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன் கட்சி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து print ஆயிடும். இது எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் லூப்பையும் வைல் லூப்பையும் என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் எனக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே டூவல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈவன் எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன் வச்சு என்னோட ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டணும். இது எக்ஸிட் செக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் பத்தி பார்க்கணும். இந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஐ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்னு சொல்லிட்டு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். நான் கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் உள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன ஆகாதுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளாரே போகாது. இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு ஒன்னு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்கும் உள்ளார இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணேன். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னது அப்படின்னா ஒன். ஸோ ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் கொடுக்கும்போது எனக்கு ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆயிட்டு என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஐ பிளஸ் பிளஸ்ன்றப்போ ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஐயோட வேல்யூ எனக்கு டூவா சேஞ்ச் ஆயிடும். ஐ ஈக்குவல் டு டூ. ஸோ இப்போ எனக்கு டூ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கும். ஸோ கண்டிஷன் டூ ஆன உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு லூப்பும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அன்டில் 9 வரைக்குமே எனக்கு என்ன ஆகும் பிரிண்ட் ஆகும். 10மே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10 கேட்கும். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு ட்ரூவா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 11ஓட வேல்யூ எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த லூப்ல இருந்து எனக்கு வெளியில வந்துடும். அவுட்புட் செக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் நம் ஒன் நம் டூ நம் த்ரீ இதுல இருந்து எனக்கு 10 வரைக்கும் நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 10 அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வேணும். அதே லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே என்னோட ப்ராசஸ் முடிஞ்சிடும் 3 லைன்ஸ். இதையும் உங்களால ரிவர்ஸ் சைட்ல யூஸ் பண்ண முடியும். அதாச்சும் 10லேருந்து எனக்கு ஒன் வச்சு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ஐயோட வேல்யூ 10 இனிஷியலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் மறுபடியும் ஒரு ஃபார் லூப் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ளார ஐ ஈக்குவல் டு 10 இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தென் ஐ வந்து எனக்கு ஐயோட வேல்யூ எனக்கு greater ஈக்குவல் டு ஒன் இருக்க வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிஷனை பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் ஐ டிக்ரிமெண்ட். ஏன் டிக்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இப்போ 10லேருந்து ஒன் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேல்யூ மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா இது இப்போ எடுத்துக்கலாம். இது இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ கண்டிஷன் செக் ஆகும். இங்க வந்து எனக்கு ஒன்னை விட அதிகமா இல்லை ஈக்குவலா இருக்கு அப்படின்னு செக் பண்ணும். கண்டிஷன் போனா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் வரைக்கும் வரணும்னா வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எனக்கு 10 9 8 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ லூப்பிங் யூஸ் பண்ணி உங்களால இன்க்ரிமெண்ட்டும் பண்ண முடியும், வேல்யூஸை டிக்ரிமெண்ட்டும் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும் இல்லை ஆட் நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அடிஷனல் அசைன்மெண்ட் சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா மைனஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாச்சும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஐ மைனஸ் 2 அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 2. ஸோ ஆல்ரெடி ஐயோட வேல்யூ என்ன இருக்கும் இப்போ ஐ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 2. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஐயோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு. ஸோ
I equal to 10 minus 2. இப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா 8 print ஆகும். 8 ஐயா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 6 print ஆகும். இந்த மாதிரி எனக்கு ஈவன் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இந்த சப்ராக்ஷன் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் print பண்ணும்போது ஈவன் வேணும் அப்படின்னா plus equal to 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. For further course details, contact us.